வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நிவின் கிட்ட காவேரியை நல்லபடி பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்புறாரு. இதனால் காவேரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. என் மேலே எவ்வளோ அக்கறை இருந்தால் இப்படிலாம் சொல்லிட்டு போவார், உண்மையிலேயே என் மேலே அவ்வளோ வந்து அக்கறையாக இருக்கார், அதனால் அக்கறையாக இருக்க தான் புருஷனாக வர முடியும், அதனால் இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த விஷயத்தை எல்லாக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டிசைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து விஜய் வரதை பார்த்துட்டு தாத்தா வந்து என்னப்பா என்ன ஆச்சு, காவேரி என்ன சொன்னா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ஏன் தாத்தா கேட்குறீங்க, நம்மளோட பழைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னப்பா சொல்கிற பூர்வீக வீட்டுக்கு. ஆமாம் தாத்தா, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், அங்கே காவேரிக்கு எல்லா ஞாபகம் வர மாதிரி ஆகிடுச்சு, அவள் ரொம்ப குழம்பி போயிட்டா தாத்தா, ஒரு மாதிரி ஆகிட்டா, உடனே இந்த இடத்த விட்டு போகணும்னு சொன்னால் அப்புறம் என்ன விஜய் எல்லா ஞாபகம் வந்திருக்கும்ல, வேணாம் தாத்தா, அவள் ஒரு மாதிரி ஆகிட்டா, அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருன்னா பார்க்குறது, அவளை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது தாத்தா, ஏன்னா ஒரு மாதிரி ஆகிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, பரவாயில்ல தாத்தா, ஞாபகம் வரலனா கூட பரவாயில்ல, அவள் நல்லா இருக்கணும் தாத்தா, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னோடனே என்ன விஜய் இப்போ காவேரி ஒத்துக்கிறாளா இல்லையா அப்படின்றாங்க. இல்லை தாத்தா, உடனே எந்த முடிவும் சொல்லலை, இதுக்கப்புறம் தான் எந்த முடிவும் சொல்லுவான்னு நினைக்கிறேன், என்னை பிடிச்சிருக்கு தாத்தா, ஆனால் அவளால் வெளியே தான் சொல்ல முடியல, பார்க்கலாம் தாத்தா, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கள் காவேரி வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு வந்து எனக்கு சம்மதம், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பூர்ண சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போது நீ விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறியா காவேரியோட, பரிபூர்ண சம்மதமாக, அவர் என் மேலே நிறைய கேர் பண்ணிக்கிறாரு, எனக்கு ஒன்றுனா பார்க்குறாரு, எனக்கு இது போதும், இந்த அக்கறை போதுமா, அதனால் மனப்பூர்வமாக நான் சம்மதிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. சரி, அப்போது அதுக்குண்டான வேலை எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம், முதல் நாள் ரிசப்ஷன், ரெண்டாவது நாள் கல்யாணம், அதுக்குண்டான வேலை பண்ணணும்ல, இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. முதல்ல தாத்தா வீட்டில் போயிட்டு தாத்தா கிட்டே போயிட்டு நாங்கள் பேசிட்டு வந்துடுறோம் விஜய் தம்பி வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாங்க சாரதாவும் கங்காவும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக வந்து முடிவெடுக்கிறாங்க, இந்த நாள் வந்து ரிசப்ஷன், இந்த நாள் கல்யாணம்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. அதுக்குண்டான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. காவேரி வந்து விஜய்கிட்ட உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப சம்மதம் தானே அப்படின்னோடனே, நீங்கள் உங்கள் சம்மதுக்காக தானே வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நான் உங்களுக்காக வந்து சம்மதிச்சிருந்தாலும் நான் முழு மனசோட சம்மதிச்சது என்னோட குட்டி பொண்ணுக்காக தான், என்னோட அம்முக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அம்முவை. அடுத்து ரிசப்ஷன் நடக்குது. இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து கையில் வந்து மெஹந்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கையில் மெஹந்தி வைக்கிறாரு. அவ்வளோ அழகாக வந்து காவேரியோட பேரையும் விஜய் பேரையும் சேர்த்து வந்து அழகாக வந்து கையில் வந்து மெஹந்தியாக போடுறாரு. அதை பார்த்து காவேரி வந்து அப்படி நெகிழ்ச்சி அடைகிறாங்க. எவ்வளோ சூப்பராக மெஹந்தி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து என் அப்பா எனக்கு கூட மெஹந்தி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் காட்டுறாங்க. அம்மு உனக்குமா அப்படின்னு, ஆமாம் பின்ன எனக்கும் என் பொண்ணுக்கு 2 பேருக்கும் மெஹந்தி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் காவேரியும் வந்து குழந்தை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரிக்கும் வந்து ரிசப்ஷன் நடக்கும்போது எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க. இங்கே வந்து எல்லாம் சேர்ந்து குரூப்பாக ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. அப்போ விஜயும் காவேரி வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து நடந்து வராங்க. அப்போ 2 பேருக்கும் வந்து மோதிரம் மாற்றிக்கிறாங்க. இங்கே குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக பக்கத்துலேயே நிற்கிறா. உடனே வந்து உச்சி முகர்றாங்க நம்ம காவேரி குழந்தைய தூக்கி. எல்லாருமே சந்தோஷமாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபங்க்ஷனை சூப்பராக வந்து நிறைவு செய்கிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் கல்யாணம், அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து நம்ம குமரன் வந்து இறங்குறாரு. குமரனை பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து குமரனுக்கு பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறாரு. குமரன் ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னே, பின்ன காவேரிக்கு விஜய்க்கு கல்யாணம்னா நான் வராமையா, நீங்கள் நாளைக்கு காலைல தானே வரேன்னு சொன்னீங்க, இப்போவே வந்துட்டீங்களே அப்படின்னோடனே, பின்ன நான் வராமல் கல்யாணம் நடந்துருமா இங்கே அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க எல்லாருமே. குமரனும் நம்ம நிவின் அதுக்கப்புறம் விஜய் 3 பேருமே சந்தோஷமாக வந்து சகலைங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சேர்ந்து. இவங்க 3 பேரும் இந்த மாதிரி அந்யோன்யமாக இருக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து ரொம்ப நிகழ்ச்சி அடைகிறாங்க. காவேரி சாரதா கிட்ட கேட்குறாங்க, பாத்தியாமா மாமா வந்து இப்போ தான் வந்தார், ஆனால் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி எப்படியெல்லாம் விஜய் வந்து மாமா கூட பேசுகிறாரு பாத்தியாமா, நான் நினச்சி கூட பார்க்கலாமா விஜய் இந்த அளவு வந்து எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு. விஜய் தம்பி நல்ல தம்பி நான் அப்பயே சொன்னேன் இல்லடி அப்படின்ட்டாங்க. உண்மையிலே எனக்கு அவர் கடைக்கு கொடுத்து தாம்மா நான் வச்சுருக்கணும், இப்போ தாம்மா எனக்கு புரியுது அவரோட அருமை என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜயை பார்த்துட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க.